இன்னைக்கு நாங்க சொன்னா என்ன சொல்லுவோம்? இந்த உலமாக்கள் இப்படித்தான் ஃபண்டமெண்டலிஸ்ட். இவங்க மார்க்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த காலத்துல ஜோலி பண்ணாம எந்த காலத்துல ஜோலி பண்ற, இந்த காலத்துல மியூசிக் கேட்காம எந்த காலத்துல மியூசிக் கேட்கிற, அதையும் கேட்காத இதையும் கேட்காத, அதையும் பார்க்காத இதையும் செய்யாத, எல்லாத்தையும் தடை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி வாழ்ற? நாங்க சொன்னாதான் அவங்களுக்கு மட்டமா விளங்கும். சினிமால ஆஸ்கார் விருது எடுத்த ஒரு லேடியே சொல்றா, சினிமா இஸ் ஏரியா ஆஃப் வெல்கரிட்டி. நான் சொல்ற வார்த்தை அல்ல இது. சினிமால ஆஸ்கார் எடுத்த பொம்பளை, ஆஸ்கார் விருது எடுத்த பொம்பளை சொல்றா, சினிமா இருக்குது உலகத்துல ஆக கேவலங்கட்ட கேடுகட்ட ஒரு ஏரியா தான் சினிமா. அவன் பொழுதுபோக்குக்கு செய்யறார், அவன் உழைக்கிறதுக்கு செய்யறான், கோடி கோடியா சல்லி உழைக்கிறதுக்கு செய்யறான், அவன் மக்களை ஏமாத்துறான், அதிலேயே போடுறான். ஜஸ்ட் டைம் பாஸ், நேரத்தை நாசமாக்குறதுக்கு அவன் கொண்டு வந்தது இந்தியால இருந்து, அங்கங்க ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து, யூரோப்ல இருந்து வந்த ஷைத்தான் இதெல்லாம். அவனுக்கு வாழ்க்கையை இவன் வாழ்க்கையா மாத்துறார். திடீர்னு தாடி முகத்துல கேட்டா தலைவர் தாடி வச்சிருக்காரு. அவர் அடுத்த படத்தில் எடுத்தா இவரும் எடுத்துருவார். எங்கட தலைவர் யார்? எங்கட தலைவர் யார்? இந்த வாலிப சமுதாயம் யார பின்பற்றணும், யாருக்கு பின்னால போகணும்? இஸ்லாத்தில் எதை விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நடப்பதற்கு சொல்லி தரவில்லையா? உனக்கு துப்புவதற்கு சொல்லி தரவில்லையா? பார்ப்பதற்கு சொல்லி தரவில்லையா? சிரிப்பதற்கு சொல்லி தரவில்லையா? முடிவெட்ட சொல்லி தரவில்லையா? சினிமாக்காரனையும் கிரிக்கெட்டர்ஸையும் பார்த்தா நாங்க முடிவெட்டணும், நாங்க முடி வளர்க்கணும். சகோதரர்களே, எங்க போகுது? ஏன் மார்க்கம் தெரியாது, மார்க்கத்தை படிப்பதற்கு ஆசையும் கிடையாது. முதலாவது பள்ளிவாசலுக்கு, முதலாவது குர்ஆனை படிச்சு கொடுங்க, முதலாவது அல்லாஹ்வோட பயத்தை கொடுங்க, அல்லாஹ்வோட தொடர்பாக்குங்க. கெட்ட கூட்டாளிமார விட்டு பிரிங்க, உலமாக்களோட கூட்டாளிமாரா மாத்துங்க. மார்க்கத்தை தெரிஞ்சவங்களோட கூட்டாளியாக்குங்க அவங்களோட பிள்ளைகளை. மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய மக்கள் சுஹபத்தில் வைங்க, அந்த பிள்ளையும் நல்லவராக மாறுவார்.